மதியானம் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு நான் ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்போம். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான குழம்பு வச்சு சாப்பிடணும், அதுவும் ஆரோக்கியமாக சாப்பிடணும். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான தஞ்சாவூர் சைடில் ரொம்ப ஃபேமஸான பருப்பு உருண்டை குழம்பு தான் எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். சோம்பு, வத்தல், பூண்டு இதை குறப்பாக அரைச்சிட்டு ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பு, துவரம் பருப்பையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க குறப்பாக. அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோன்னு கொத்தமல்லி இலைகள் இதையும் சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா விரவி நம்ம வடக்கி உருட்டுற மாதிரி உருட்டி ரெடியாக வச்சுக்கலாம். இதை வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை, ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ தாளிப்புக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. தக்காளியை நல்ல மிக்சியில் அரைச்சி குறப்பாக எடுத்து வச்சுப்போம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட அரைச்சி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துடுங்க. நம்ம இதுக்கு புளிக்குழம்பு மசாலா, குழம்பு தூள் நம்ம சேர்க்கலாம். நம்ம காயில் சமையல் மீன் குழம்பு மசாலாவை இதில் சேர்த்துருக்கோம். ஸோ காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் போதுமானது. இதோட புளிக்கரைசலும் நம்ம சேர்க்க போகிறோம். சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு எடுத்து அந்த புளிக்கரைசலை சேர்த்துடுவோம். இன்னைக்கு சூப்பரான வெஜ் சாப்பாடு தான் நம்ம வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் குழம்பு கெட்டியாக இருக்கிறதுக்காக தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா அரைச்சி இதோட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திங்கன்னா நல்ல புளிப்பை எடுத்து காமிச்சு ருசியாக இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இந்த டைமில் ஒவ்வொரு உருண்டையாக நம்ம எடுத்து சேர்த்துடலாம். ஸோ ரொம்ப நெருக்கி போடணுன்றது அவசியம் இல்லை. இந்த உருண்டை குழம்புக்கு நீங்கள் பிடிக்கும்போது ரொம்ப இறுக்கியும் பிடிக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக பிடிச்சிங்க அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும் போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம சாப்பிடாம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பருப்பு உருண்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.